வணக்கம் ஓவியா. அதான் இந்த கொரோனா தொற்றுடைய வேகம் தற்பொழுது சற்று குறைந்து கொண்டு வருவது போன்ற ஒரு தோற்றம் தான் இருக்கின்றது. இருந்தால் கிட்டத்தட்ட 7000த்திற்கும் மேல் இந்த கொரோனா தொற்றானது அதிகரித்துக் கொண்டிருந்தது. அந்த சூழ்நிலையில் கடந்த சில தினங்களாகவே தற்பொழுது இது குறைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை காண முடிகின்றது. 7000 6000 குறைந்த பிறகு 5000க்கும் கீழ் குறைந்து தற்பொழுது 5000க்கு கீழ் தான் தற்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இன்று காலை 8 மணி நிலவரப்படி மத்திய அரசு வெளியிடக்கூடிய புள்ளி விவரங்களின்படி நாடு முழுவதிலும் 4425 பேர் தற்பொழுது கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசுடைய புள்ளி விவரங்களானது தெரிவிக்கின்றது. அதே நேரத்தில் 20,947 பேர் குணமடைந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டிருப்பதாகவும் இந்த புள்ளி விவரமானது தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. உயிரிழப்பு எண்ணிக்கையை பொறுத்தவரையிலும் தொடர்ந்து அது குறைந்து கொண்டேதான் இருந்து வருகின்றது. சத்தீஸ்கரில் ஒருவர் 58 வயதுடைய ஒருவர் இணை நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தவர் உயிரிழந்திருப்பதாக மத்திய அரசு தெரிவித்திருக்கின்றது. இதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது தொடர்ந்து அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. மற்ற மக்களுக்கு தங்களுடைய அந்த சுகாதாரமாக இருக்குமாறு ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருந்தது. சுகாதார நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தற்பொழுது இந்த கொரோனா தொற்றுடைய எண்ணிக்கை நாடு முழுவதிலும் தற்பொழுது குறைந்து வந்து கொண்டிருப்பதை நாம் காண முடிகின்றது. நேற்று முன்தினம் 4754 இருந்தது. தற்பொழுது நாம் பார்க்கும் பொழுது அது வெகுவாக குறைந்திருக்கின்றது. குறைந்து 4425 குறைந்திருக்கின்றது. மாநிலங்களை பொறுத்தவரையிலும் கேரளாவில் அதிகபட்சமாக இருந்து கொண்டிருந்தது இந்த கொரோனா தொற்றின் பாதிப்பு. தற்பொழுது அங்கு 2000க்கும் அதிகமாக இருந்த சூழ்நிலையில் தற்பொழுது அது வெகுவாக குறைந்து 1000க்கும் கீழ் குறைந்திருக்கின்றது. நேற்று காலை 8 மணி நிலவரப்படி அங்கு 943 பேருக்கு மட்டுமே தற்பொழுது கொரோனா தொற்று இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தமிழகத்தை பொறுத்தவரையிலும் குறைந்து கொண்டிருக்கின்றது. 136 பேருக்கு நேற்று காலை 8 மணி நிலவரப்படி 136 பேருக்கு தமிழகத்தில் கொரோனா தொற்று இருப்பதாக மத்திய அரசு புள்ளி விவரங்களின்படி தெரிய வந்திருக்கின்றது. இது மட்டுமில்லாமல் சில மாநிலங்களில் அந்த கொரோனா தொற்று இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றது. அருணாச்சல பிரதேசத்தில் யாருக்குமே கொரோனா தொற்று இல்லை என்று மத்திய அரசு புள்ளி விவரம் தெரிவித்தது நேற்று காலை 8 மணி நிலவரப்படி. அதுபோல இமாச்சல பிரதேசத்திலும் ஒருவருக்கு மட்டுமே கொரோனா தொற்று இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. லடாக்கில் 0, அங்கும் யாருக்கும் பாதிப்பில்லை. மிசோரமிலும் யாருக்கும் பாதிப்பில்லை. யாருக்கும் கொரோனா தொற்று பாதிப்பில்லை, 0 என்று அங்கு புள்ளி விவரமாக தெரிவிக்கிறது. இது போன்ற சில மாநிலங்கள் நாம் பார்த்தது போல சில மாநிலங்களில் கொரோனா தொற்று தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கின்றது. சில மாநிலங்களில் மிக மிக குறைவாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக நாடு முழுவதும் கொரோனா தொற்று எண்ணிக்கை தற்பொழுது வெகுவாக குறைந்து வருவது மத்திய அரசு புள்ளி விவரங்கள் தெரிய வருகின்றது. ஓவியா.